ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் மட்டும் கிடையாதுங்க. திருவண்ணாமலை கோயிலுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தரப்புக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். ஸோ 2 விதமா பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஏன்னா அமௌண்ட் கொடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமான செய்தியாக கூட இருக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணாதீங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருப்பீங்க. ஸோ 2 நிலையில பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தவங்க. இந்த நோட்டிபிகேஷனே பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்துக்குது, அதனால ரத்து செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மூணாவதா பணம் கொடுத்தவருடைய நிலைமை என்ன, அது கேள்விக்குறி தாங்க. ஸோ ஒரு நேர்காணல வருதுன்னா அதுக்கு பணம் கொடுத்தோமா இந்த மாதிரி தாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ பணம் கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, பணம் போனது தான். ஸோ அதனால நீங்களும் இந்த மாதிரி பண்ணாத, நேர்மையான வழியில போங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்வழியை பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வர உள்ளது, விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்துங்க. நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இனி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே அப்ளை பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தகவல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் டைம்ல நோட்டிபிகேஷன் நேர்காணல் நடத்தினாங்களே, இந்த மாதிரி தாங்க பல பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு ஆட்சியிலிருந்து இன்னொரு ஆட்சி வரும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா குறை சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறைகேடு பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, நிறைய பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரத்து பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க. பழனி முருகன் கோயிலா இருக்கட்டும், தமிழகத்துல எந்தெந்த கோயிலுக்குள்ள நேர்காணல வச்சிருந்தாலும் சரி, இல்ல நேர்காணல பார்த்தீங்கன்னா வைக்காம இருந்தாலும் சரி, எல்லாமே கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிட்டு தான் நாங்க புதுசா பார்த்தீங்கன்னா வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது திருவண்ணாமலை கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியே இருக்கு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கா வெளியாகுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கா நோட்டிபிகேஷன் இனி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் நோட்டிபிகேஷன் வந்தா தெரியப்படுத்துறேன், நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே லஞ்சம் பெற்றுக்கொண்டு நிறைய மோசடி நடத்துக்குது, அதனால இந்த நோட்டிபிகேஷன் ரத்து செஞ்சு நாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. ஆனா நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிட்டாங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா, இல்ல பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில எடுப்பாங்களா? அப்படி நேர்மையான முறையில எடுத்தாங்களா, நம்ம நேர்மையா செயல்படும் போது நமக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. நிறைய பேர், இதுதாங்க உண்மை. ஒரு ஜாப் வந்துச்சுன்னா அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்கள தானாகவே போய் பார்த்தீங்கன்னா யாரையாவது பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி எனக்கு வேலை வாங்கி கொடு அப்படின்னு அப்ரோச் பண்ணி பணம் கொடுத்துட்றாங்க. ஸோ தற்போது இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் ரத்தாகும் போது நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, பணமும் பார்த்தீங்கன்னா போயிருதுங்க. நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ அறிவிப்பு பாருங்க, நேர்முக தேர்வு ரத்து, திருவண்ணாமலை கோயில் பணி, திமுக ஆட்சியில் 109 பணியிடங்களுக்கு நடந்த நேர்முக தேர்வு ரத்துன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நேர்முக தேர்வில் பங்கேற்றவர்களிடம் லஞ்சம் பெற்று தேர்வு செய்ததாக புகார். ஸோ நேர்காணல வச்சிருக்காங்க. அந்த நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிருக்காங்க. அந்த நேர்காணல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லஞ்சம் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி போன எல்லாருமே பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மீண்டும் நேர்மையாக நேர்காணல் நடத்தி பணியிடங்களை நிரப்ப அமைச்சர் ரமேஷ் உத்தரவின் பேரில் ஆணை வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆணை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றேன். உங்களுக்கு கிடைச்சினாலும் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு தமிழ் வேலைவாய்ப்பு@gmail.com சென்ட் பண்ணுங்க, இல்லையா டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கோயில் மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்துல எந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்ச அறிவிப்பு வந்துச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. ஸோ நாம பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டேன். ஏன்னா அப்ளை பண்றதுல இருந்து எப்படா நேர்காணல் வரும்னு நம்ம படிச்சுட்டு நாம பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதே மறந்துருப்பாங்க, அது வெறுத்து போயிருப்பாங்க. ஏன்னா புதிய முதல்வர் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடக்கும் போது நமக்கு திறமை இருந்துச்சுன்னா நமக்கு தாங்க அந்த வேலை. ஸோ பணம் கொடுத்தா வேலையே கிடையாதுங்க. பணம் கொடுத்தா இப்படித்தாங்க ஏமாந்து போனோம். அதனால நமக்கு வேலை வாய்ப்பு உறுதி. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகன்சி அதிகமா தாங்க வரும். நோட்டிபிகேஷன் வந்தா அதிகமா வருங்க. ஸோ நான் தெரியப்படுத்துறேங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.